ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 பிஏக்யூ சீரிஸோட அடுத்த டாபிக் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக நம்பர் சிஸ்டம் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வரது ஹெச்சிஎஃப் எல்சிஎம். இங்கே இந்த வீடியோ வரும்போதே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும் இல்லையா? ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதுக்கு கீழே உங்களுக்கு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ல எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற இல்லையா ப்ராப்ளம்ஸ், அதை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்கும். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன்னா எல்லா டைப்பும் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி பின்னாடி இருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்துட்டாலே 2025 பிஏக்யூஸ் உங்களுக்கு தரவாயிடும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃபை. ஓகே, வில் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட், ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 120, 144 and 168. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் ஆஃப் 120, 144 and 168. ஸோ இது எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, எளிமையான முறையில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, 120, 144 டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். 120க்கும் 144 டிஃப்ரென்ஸ் என்னது? 24 இல்லையா? ஸோ 120 + 24 தான் உங்களுக்கு 144. அதே மாதிரி 144க்கும் 168க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 144க்கும் 168க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? அகைன் 24. ஏன்னா 144 + 24 தான் உங்களுக்கு 168. ஸோ இப்போ இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஹெச்சிஎஃபாகவே இருக்கும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 24. ஓகேவா? இது வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் மெத்தட்னு சொல்லலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்தும் பண்ணலாம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் பண்ணாலுமே உங்களுக்கு அதான் வரும். 24 நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1 தானே வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 24. ஸோ அப்போ வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் இந்த கொஸ்டினில் சால்வ் பண்ணிட்டு அடுத்தது போயிடலாம். ரைட், அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 0.48, 1.2, 1.68. ஓகே, இப்போ இது கூட ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். பட் இந்த மாதிரி டெசிமலில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ டெசிமலில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுவோம். ஃப்ராக்ஷனுக்கு எப்படி மாற்றுவோம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போது 48 divided by 100. இங்கே பாருங்க 1.2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, இல்லை ஒரு நம்பர் இருக்கா? இந்த 0 வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ 0 கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நம்பர் கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை 0 வச்சாலும் அது கணக்கு இல்லை. 2க்கு அப்புறம் எத்தனை 0 வச்சாலும் கணக்கு இல்லை. ஸோ அப்போ ஒரு நம்பர் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 12/10. ஓகேவா? தென் 1.68. ஸோ 1.68 எடுத்துட்டீங்க அப்படின்னா 168 divided by 100. ஓகே, இப்போ கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் நம்பரை 120 கூட எடுத்துக்கலாம். 120 எடுத்தால் 100ன்னு வரும் இல்லையா? ஏன் இதை 120 எடுக்கணும்? 12/10 தானே இது அப்படின்னு சொல்லலாம். 120 எடுத்தால் இன்னும் ஈஸி, ஏன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் 100, 100, 100 இருக்குது. ஸோ இப்போ கீழே கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா? ஹெச்சிஎஃப்ஓ எல்சிஎம்ஓ எடுக்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு 100 தான் வரும். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி கம்பேர் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர்ஸ் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர்ஸ்னால் 48, 120, 168 இது மூணுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். டிவைடட் பை எல்சிஎம், எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? எல்லாமே 100 தான் இருக்குது இல்லையா? ஸோ 100, 100, 100 இதுதான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர்ஸ் என்னது? 48, 120, 48, 120, 168. இது வந்து இதுக்கு we have to find HCF. ஓகே, இப்போ 48க்கும் 120க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். 48க்கும் 120க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10, 2. ஸோ அப்போ 11, 11 - 7, 72 வரும் டிஃப்ரென்ஸு. தென் இங்கே 120க்கும் 168க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ 120க்கும் 168க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 48. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 48ம் 72 நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலே இதுக்கு ஹெச்சிஎஃப் தான். ஸோ அப்போ 48க்கும் 72க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா we can start with 4, 1, 2. ஸோ 1484. again we can go with 2. ஸோ அப்போது 62, 82, 92. then you can go with 3, 2, 3, 3, 3. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப். எது? இந்த 4 × 2 × 3 தான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப். 4, 2, 8, 8, 3, 24. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் வந்து உங்களுக்கு 24. அதாவது இதோட ஃபேக்டர் 72லேயும் ஒரு ஃபேக்டர், 48லேயும் ஒரு ஃபேக்டர், அண்ட் அந்த ஃபேக்டர் தான் பிக்கஸ்ட் ஃபேக்டர். ஓகேவா? டிவைடட் பை எல்சிஎம் வந்து 100, 100, 100க்கு எல்சிஎம் இஸ் 100. ஸோ அப்போ 24/100னா 0.24 வரும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் 0.24 இருக்கிறது ஆப்ஷன் பி அண்டு டி. சி கிடையாது, ஏ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு we have to find LCM. LCM ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். LCM ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, LCM ஆஃப் நியூமரேட்டர்ஸ், அது LCM of 48, 120 and 168 divided by HCF of
100 100 100. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 48 120 168 என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். தென் டிவைட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் 100 100 100 வந்து உங்களுக்கு ஹெச்சிஎஃப் 100 தான் இல்லையா. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 48 120 48 120 120 அண்ட் 168. ஸோ அப்போ 48 120 168 எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன ஒரு 12 டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ 4 12 10 12 112 48. ஸோ அப்போ 4 12 14. ஸோ அப்போ அகெயின் யூ கேன் டேக் 2 2 2 5 2 7 2. ஸோ 2 5 7 prime numbers. ஸோ 12 into 2 into 7 24 into 7 into 10 4 7 28 2 7 14 16. So 1680 1680 is the LCM of these numbers. So divided by 100. So அப்போ உங்களுக்கு என்ன வரும் 16.8 வரும் LCM. 16.8 எதில் இருக்கு? ஆப்ஷன் பியில் 4.8 இருக்கு, ஆப்ஷன் டியில் 16.8. ஸோ அப்போ டி இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போ ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, டெசிமலாக இருந்தாலும் சரி, டெசிமலாக இருந்தால் அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுங்க, ஃப்ராக்ஷனாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எல்சிஎஃப் கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம், எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎம். ஓகேவா. அடுத்த கேள்வி எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, இப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ 39 by 10 எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பரை. செகண்ட் நம்பரை 169 by 1000 எழுதிக்கலாம். 3 zeros தள்ளுறோம். ஓகேவா. ஸோ அப்போ மேலே வந்து எல்சிஎம் ஆஃப் 39 and 169 divided by HCF of 10 and 1000. ஸோ அப்போ HCF of 10 and 1000 எது காமன் ஃபேக்டர்? 10 தான் ஆப்வியஸாக காமன் ஃபேக்டர். மேலே LCM 39 வந்து இட் இஸ் 13 into 3, இது வந்து 13 into 13. ஸோ அப்போ 13 into 3 into 13 169 into 3. ஸோ 169 into 3 9 3 27 6 3 18. ஸோ 20 1335. ஸோ அப்போ 507 by 10. ஸோ அப்போ 50.7. ஸோ இப்போ 50.7ன்றது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா. ரைட். எல்சிஎம் ஆஃப் 5 power 3 9 power 2 14.5 சாரி 14. இது வந்து இதோட ஒன்று முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ 5 power 3 9 power 2 14 5 square 14 square 19 9 cube 14 square 19 square. இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எழுதிடணும். 5 இருக்கா? இருக்குது. ஒன்றுத்துலையாவது இருக்குது. 9 இருக்குது. தென் வேற என்ன நம்பர் இருக்குது? 14 இருக்குது. தென் 19 இருக்குது. ஸோ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும் ஃபஸ்ட்டு. தென் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்க்கணும் அந்த நம்பருக்கு. 5 power 3 5 power 2 எது ஹையஸ்ட்டு? 5 power 3 தான் ஹையஸ்ட்டு. தென் 9 power 2 9 power 3. ஸோ 9 power 2க்கு 9 power 3க்கு எது ஹையஸ்ட்டு? 9 power 3 தான் ஹையஸ்ட்டு. தென் 14 இருக்குது, 14 ஸ்கொயர் இருக்குது, 14 ஸ்கொயர் இருக்குது. இது ஹையஸ்ட்டு? ஆப்வியஸாக 14 ஸ்கொயர் தான் உங்களுக்கு ஹையஸ்ட்டு. தென் 19 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ 19 ஸ்கொயர் தான் ஹையஸ்ட். ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய எல்சிஎம். ஓகேவா. எல்சிஎம்னா என்ன பண்ணிடணும்? ஒரு வாட்டி அந்த நம்பர் இருந்தாலே அதை எடுத்துடணும். தென் அதோடைய ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ 5 power 3 9 power 3 14 ஸ்கொயர் 19 ஸ்கொயர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். இதே வந்து ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெச்எஃப் கேட்டால் அந்த நம்பர் எல்லாத்துலேயுமே இருக்கணும். இப்போ 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 எல்லாத்துலேயும் இருக்கணும். இருக்கா? இல்லை. தேர்ட் ஒன்னில் இல்லை. 9 எடுத்துக்கங்க. 9 எல்லாத்துலேயும் இருக்கா? இல்லை. செகண்ட் ஒன்னில் 9 கிடையாது. 14 எல்லாத்துலேயும் இருக்கா? எஸ் இருக்குது. ஸோ அப்போ 14 எடுத்துக்கணும். தென் 14ஓடைய லோவஸ்ட் பவர் எடுக்கணும். ஓகேவா. 14ஓட லோவஸ்ட் பவர் எடுத்திங்கன்னா இங்கே 14 power 1 2 2 இருக்குது. ஸோ 1 2 2 கம்பேர் பண்ணும்போது 14 power 1 தான் லோவஸ்ட்டு. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 14. ஓகேவா. ஸோ ஹெச்சிஎஃப்க்கு எல்சிஎம்க்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி. The HCF and LCM of two numbers are 13 and 1170 respectively. If one of the numbers is 130, find the other one. ஸோ அப்போ இந்த கேள்வி எதை பேஸ் பண்ண கேள்வி அப்படின்னா, ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ HCF of two numbers A and B into LCM of those two numbers. LCM of A and B இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதான் இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டிருக்கோம் இல்லையா. ஹெச்சிஎஃப் எடுத்து எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுக்கு சமம் அப்படின்றாங்க? ஏ அண்ட் பி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம். ஏ அண்ட் பின்ற ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி.
ஹெச்சிஎஃப் வந்து என்ன சொல்கிறாங்க 13. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் 13, எல்சிஎம் என்ன சொல்கிறாங்க 1170. ஸோ 1170 ஈக்குவல்ஸ் டு ஏ. ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து ஏ வந்து 130 வச்சுக்கோ. ஸோ அப்போ பி என்னன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 130 130 கேன்சல் பண்ணலாம் 10 டைம்ஸ். 10ல் 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ பின்றது 117. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது பி 117. ரைட். அடுத்த கேள்வி, ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 5:6 and their HCF is 7. Find the LCM. இப்போ ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 5:6ன்னு. இப்போ HCF கொடுத்துருக்காங்க 7. ஸோ அப்போது ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 5:6னா ஒரு நம்பர் வந்து 5A, இன்னொரு நம்பர் வந்து 6A. இப்போ இந்த நம்பரும் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது வர நம்பரும் ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் வர போகிறதும் சேம் ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஃபார்முலா பாருங்கள், ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்ட்டு பி. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா 5:6ன்னு, அந்த ஹெச்சிஎஃப் சொல்லியிருக்காங்களா 7ன்னு. இப்போ இந்த ஹெச்சிஎஃப் தான் வந்து அந்த காமனான ஃபேக்டர். அதாவது ரேஷியோனா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இருக்குது, 18 இருக்குது. இந்த ரெண்டு நம்பர் ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5:6 வருமா? இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3 15 6 3 18 வரும். இப்போ அந்த காமனாக இருக்கிற ஒரு ஃபேக்டர் தான் நீங்கள் கேன்சல் பண்ணிடுறீங்க. அதாவது 5 × 3 இது வந்து 6 × 3 3 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால தான் அதை கேன்சல் பண்ணுறீங்க. கரெக்டாக? அப்போ காமனாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஹெச்சிஎஃபாக இருந்திருக்கும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் தான் அந்த ஏக்கு பதிலாக நீங்கள் போட வேண்டியது. ஸோ அப்போ 5ஏன்னு சொல்லக்கூடியது 5 × 7. 5 × 7 அது 35. அதே மாதிரி 6ஏன்னு சொல்லக்கூடியது 6 × 7 42. அப்போ அந்த ரெண்டு நம்பர் வந்து 35 42 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு இது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அகைன் 35 42க்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ 7 5 7 35 6 7 42. ஸோ அப்போ 5 6க்கு எந்த காமன் ஃபேக்டரும் கிடையாது. ஸோ அப்போ 5 × 7 × 6 தான் உங்களுக்கு எல்சிஎம். அதாவது எல்சிஎம் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 210 வந்துடும். ஓகே, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் 35 × 42 ஈக்குவல்ஸ் டு 35 × 42 ஈக்குவல்ஸ் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் வந்து 7 இன்ட்டு எல்சிஎம். ஸோ அப்போ இதை 7ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஸோ 6 35 × 6 தான் உங்களுக்கு எல்சிஎம். அது எல்சிஎம் ஈக்குவல்ஸ் டு 210. ஸோ இப்படியுமே பண்ணலாம், இப்படியுமே பண்ணலாம். போத் மெத்தட் வில் ஒர்க். பட் அதுக்கான அண்டர்லைன் ஃபேக்டர்னது நம்ம அந்த ஹெச்சிஎஃப்க்கு ஹெச்சிஎஃப் வந்து மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ ரேஷியோ 5னா 6னா அந்த காமன் ஃபேக்டரான 7 கேன்சல் பண்ணதுனால தான் அந்த 5:6 வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, the product of LCM and HCF of two numbers is 150. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணுறாங்க. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல்ஸ் டு 150. த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 5. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 5னா ஆப்ஷன்ஸை பாருங்கள். 30 25 டிஃப்ரென்ஸ் 5, 15 10 டிஃப்ரென்ஸ் 5, 15 20 டிஃப்ரென்ஸ் 5, 20 25 டிஃப்ரென்ஸ் 5. எல்லாமே டிஃப்ரென்ஸ் 5 மாதிரி தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க டிஃப்ரென்ஸ் 5ன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அந்த நம்பர்ஸ் என்னன்னு. ஸோ அப்போது இவங்க டிஃப்ரென்ஸ் 5 இருக்க மாதிரி தான் ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ இதோட ப்ராடக்ட் எடுங்க. இதோட ப்ராடக்ட் எது 150 வருதுன்னு பாருங்கள். இதோட ப்ராடக்ட்டில் எது 150 வருது? ஏன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து 150 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? அந்த ப்ராடக்ட், அந்த நம்பர்ஸோட ப்ராடக்ட் ஈக்குவல், ஏ இன்ட்டு பிக்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஏபியும் 150 வரணும். ஸோ அப்போ 30 × 25 என்ன வரும்? 750 வரும். 15 × 10 150 வரும். ஸோ அப்போ 15 × 20 300 வரும். 25 × 20 500. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் எது 150 வருது? ஆப்ஷன் பி மட்டும்தான் 150 வருது. ஸோ அப்போ அதுதான் உங்களுடைய ஆன்சர். அதுதான் உங்களுடைய நம்பர் 15 and 10. இதோட ஹெச்சிஎஃப் தான் உங்களுக்கு என்னன்றது கால்குலேட் பண்ணலாம். ஹெச்சிஎஃப் 5, எல்சிஎம் இஸ் 150. ஓகேவா? ரைட். The LCM of two numbers is 7 times their HCF. ஸோ அப்போ LCM என்ன சொல்கிறாங்க? LCM is 7 times HCF. The difference between HCF and LCM is 222. ஸோ அப்போ LCM minus HCF வந்து equals to 222. Find the product of two numbers கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு HCF LCM கண்டுபிடிச்சாலே அதோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாலே அந்த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு ஈக்குவல்னு தெரியும். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண கேள்வி தான். ஸோ அப்போ L ஈக்குவல்ஸ் டு 7Hனா அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 7H minus H ஈக்குவல்ஸ் டு
ட்ரிபிள் டூ. ஸோ அப்போ 6H ஈக்குவல்ஸ் டு ட்ரிபிள் டூ. ஸோ அப்போ 3 2 ட்ரிபிள் 1 2 1 3 37 3. ஸோ அப்போ HCF வந்து எவ்வளோ 37. LCM வந்து 7 into 37 இல்லையா? ஸோ 7 7 49 3 7 21 259. ஓகே. ஸோ இப்போ இது HCF, இது LCM. இப்போ ப்ராடக்ட் வேணும்னா நமக்கு HCF இன்ட்டு LCM பண்ணாலே உங்களுக்கு A இன்ட்டு B. ஸோ அப்போது HCF இன்ட்டு LCM என்ன வரும் 37 இன்ட்டு 259. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7 into 9 லாஸ்ட் டிஜிட் என்ன வரும் 3 வரும் 63ல். ஸோ அப்போது லாஸ்ட் டிஜிட் எதில் 3 இருக்குது? ஆப்ஷன் டியில் மட்டும் தான் லாஸ்ட் டிஜிட் 3. ஸோ அப்போ தட் மஸ்ட் பி யர் ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கேள்வி. சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் is 84. The LCM is 245. What are the two numbers? So, இப்போ sum of two numbers 84ன்ட்டாங்க. LCM is 245. ஸோ அப்போ இங்கே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து LCM சம் வந்து 84 வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் LCM வச்சா நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே. இப்போது இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM என்னது? இப்போ 42 42க்கு LCM எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 42 தான் வரும். ஓகேவா? 47 37 இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். ஸோ அப்போது 37 into 47 தான் உங்களுக்கு இங்கே வரும். பட் அது பெரிய நம்பர் 245லாம் இருக்காது, அதோட பெருசாக எங்கேயோ போகும். தென் 54 30 49 35 இதுக்கு தான் நீங்கள் LCM கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 54க்கு 6 into 9, 30க்கு வந்து 6 into 5 இல்லையா? ஸோ அப்போ LCM வந்து 6 into 9 into 5 6 9 54 54 into 5 270 வரும். ஓகே. தென் 49க்கும் 35 LCM 7 7 இது வந்து 5 7. ஸோ அப்போ 7 7 49 49 into 5 49 into 5 9 5 45 4 4 5 20 24. ஸோ அப்போ 245 LCM வர்றது ஆப்ஷன் டிக்கு தான். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வச்சு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே சம் எல்லாத்துக்குமே 84 கொடுத்துருப்பாங்க. பட் LCM தான் உங்களுக்கு மேட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு LCM 42க்கு 42 சேம் நம்பர் தான் இருக்குது. அப்போ LCM 42 47 37 ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதுதான் உங்களோட LCM. இங்கே 54 30 LCM வந்து 270. 49 35 LCM is 245. ஸோ அப்போ எதுக்கு LCM 245 வருதோ அதுதான் அவங்களோட நம்பர்ஸாக இருக்க முடியும் இல்லையா? ரைட். அடுத்த கேள்வி. The HCF of two numbers is 9 and the product of two numbers is 8100. How many pairs of numbers satisfy the given condition? ஸோ இப்போ HCF of two numbers is 9னா அந்த நம்பர்ஸ் எப்படிப்பட்ட நம்பர்ஸாக இருக்கும்? 9A அண்டு 9Bயாக இருக்கும் இல்லையா? ஸோ 9A அண்ட் 9B தான் அந்த நம்பர்ஸ். HCF ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 9ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ரேஷியோவில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலையே, அதே மாதிரி இது ரிவர்ஸில் ரேஷியோ 5:6 கொடுத்துருப்பாங்க. அப்போ 5 into 7 ஒரு நம்பர், 6 into 7 இன்னொரு நம்பர்னு எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி A:B அந்த நம்பராக இருந்துச்சுன்னா 9A 9B தான் அந்த நம்பர்ஸாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 9A 9B தான் அந்த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸோட ப்ராடக்ட் எடுங்கன்றாங்க. இது 9A 9B ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருதுன்றாங்க 8100ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 8100. ஸோ அப்போது 9 9 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 81 வரும். ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டலாக 100 வரும். அதாவது ஏபி வந்து உங்களுக்கு 100 வரணும். ஓகேவா? ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபை த கிவன் கண்டிஷன் அப்படின்றாங்க. ஓகே. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நம்பர்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நம்பர்ஸ் அப்படின்னா ஏபி உங்களுக்கு ப்ராடக்ட் 100 இருக்கணும். தென் இந்த ஏபி வந்து எப்படிப்பட்ட நம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்கிறேன். இது ரெண்டும் கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். ஏதாவது காமன் ஃபேக்டரே இருக்கக்கூடாது. ஏன் காமன் ஃபேக்டரே இருக்கக்கூடாதுன்னா ஆல்ரெடி 9 தான் அந்த காமன் ஃபேக்டர். ஸோ இப்போ 9Aன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு, 9Bன்னு இன்னொரு நம்பர் இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் காமன் ஃபேக்டர் அடிச்சு தான் உங்களுக்கு ஏபி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ A into B 100னா ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இருக்காமல் ப்ராடக்ட் 100 இருக்க நம்பர்ஸ் எது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ ஏபி 100 இருக்குன்னா 1 into 100 வரும். இப்போ 2 into 50 போட முடியாது. ஏன்னா 2க்கு 50 காமன் ஃபேக்டர் 2, அது எடுக்க முடியாது. தென் 10 into 10 எடுக்க முடியாது. ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 10. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். அண்ட் தென் 4 into 25 எடுத்துக்கலாம். ஏன்னா 4க்கும் 25க்கும் எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும்? 2 into 50 எடுக்கக்கூடாது. தென் 3ல் போகாது, 4ல் போகாது, 5ல் போகும். பட் அதையும் எடுத்துக்க முடியாது காமன் ஃபேக்டர். அதுக்கு வந்து 5 வந்து காமன் ஃபேக்டர். தென் 8 எடுக்க முடியாது. 10 into 10 எடுக்க முடியாது. காமன் ஃபேக்டர் இஸ் 10. தென் 15 20 into 5 எடுக்க முடியாது. காமன் ஃபேக்டர் இஸ் 20.
ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் தான் போகும் இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் ரிவர்ஸ், இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எடுக்க முடியாது, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பேர்ஸ் வந்து எவ்வளோ பேர்ஸ் இருக்குது உங்களுக்கு? 2 பேர்ஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 527 and 632 லீவிங் ரிமைண்டர்ஸ் 7 and 8 ரெஸ்பெக்டிவ்லி இஸ். ஸோ அப்போது ரிமைண்டர்ஸ் வந்து 7 and 8ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ 520 எடுத்துக்கணும் இல்லையா? 527லேருந்து 7 ரிமூவ் பண்ணுறங்க, 632லேருந்து 8 ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெச்சிஎஃப் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ 520க்கும் 624க்கும் ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு ஹெச்சிஎஃப் கேல்குலேட் பண்ணணும். இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதோட ஃபேக்டர்ஸ் தான் உங்களுக்கு ஹெச்சிஎஃபாக இருக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 104. இதோட டிஃப்ரென்ஸோடைய ஃபேக்டர்ஸ் இங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லை டிஃப்ரென்ஸே இருக்கான்னு பாருங்கள். 104 இருக்குது, அப்போனா அதுதான் உங்களுடைய ஹெச்சிஎஃபாக இருக்க முடியும். ஓகேவா? இதோட டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா அதோடைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ 104ஓட ஃபேக்டர்ஸ் எடுத்திங்கன்னா என்னென்ன இருக்கும்? 2 இருக்கும், தென் 52 இருக்கும், தென் 13 இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? 8 இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும் அடுத்த கட்டம். இப்போ 104 இல்லை அப்படின்னா. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வென் டிவைடிங் 183, 127, 211 லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் ஈச் டைம். ஸோ அப்போது சேம் ரிமைண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கங்க? கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க ஹெச்சிஎஃப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வென் டிவைட்ஸ் 183, 127, 211 லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் ஈச் டைம். ஸோ அப்போ இது 3 நம்பரை அந்த நம்பர் டிவைட் பண்ணும்போது ஒரே ரிமைண்டர் தான் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த 3 நம்பர் என்னென்ன நம்பர்? 127, 183, தென் 211. இந்த 3 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். இந்த 3 நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். ஹெச்சிஎஃப்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் எடுப்போம் இல்லையா? 127, 183 டிஃபரன்ஸ் என்னது? 56. தென் 183, 211க்கான டிஃபரன்ஸ் 28. ஸோ அப்போ 28 to 56 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு ஹெச்சிஎஃபாக இருக்கணும். இல்லை இதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் தான் உங்களுக்கு ஹெச்சிஎஃபாக இருக்கணும். அந்த 56 நம்ம பிரிக்கலாம், 2 into 28 பிரிக்கலாம். ஸோ அப்போ 28 இருக்குது, இங்கேயும் ஒரு 28 இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் 28 தான் உங்களுடைய ஹெச்சிஎஃபாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் இல்லைனா அதோடைய ஃபேக்டர்ஸ் ஹெச்சிஎஃபாக இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி, the largest 6-digit number which when divided by 3, 5, 7, 9 leaves remainders 1, 3, 5, 7 respectively. ஸோ அப்போ largest 6-digit number which when divided by இந்த நம்பர் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் இதுக்குள்ள டிஃபரன்ஸை பாருங்க. 3க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. நல்லா கவனிங்க, 3க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. அதே மாதிரி 5க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. அதே மாதிரி 7க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. தென் 9க்கும் 7க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. அதாவது இந்த டிஃபரன்சஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 3, 5, 7, 9 இது இன்டூ ஒரு கான்ஸ்டன்ட் கே இன்டூ ஒரு கான்ஸ்டன்ட் கே மைனஸ் 2 தான் அந்த நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் 3, 5, 7, 9 இதை கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ 3, 5, 7, 9ஓட எல்சிஎம் என்னண்டு? 3ம் 9ம் எல்சிஎம் இஸ் 9. ஸோ 5, 7, 9 மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். 5 into 7 into 9, 5, 7, 35, 35 into 9. ஸோ இப்போ 5, 9, 45, 3, 9, 27. ஸோ இப்போ 41 வருமா? சாரி 31. ஸோ இப்போ 315 இது. ஸோ இப்போ இந்த 315 கேன்னு போடணும். இந்த கேன்றது ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட். ஏன் இது கான்ஸ்டன்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. இந்த 315ன்றது 3 டிஜிட் நம்பர் தான். பட் நமக்கு தேவை 6 டிஜிட் நம்பர், அதுவும் லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஸோ அப்போ லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எது? 999, 999 தான் லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். அதில் 315ஓட மல்டிபிள் எங்கே வருதுன்னு செக் பண்ணணும். இதுக்கு கீழே இருக்கிற 315ஓட மல்டிபிள். ஸோ அப்போ 315ஆல் இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ 133, 33, 45, 339. ஸோ அப்போ 945 வரும். ஸோ ரிமைண்டர் 4, 5, 54, தென் 9, 2 வந்து 600 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 1315. ஸோ அப்போ 432, தென் இன்னொரு 9, 7321, 7535, 7170, 7321, 22. ஸோ அப்போ ரிமைண்டர் 4, 4, 1, தென் 9, 34, 12 வரும். ஸோ அப்போ 4 டைம்ஸ் நெக்ஸ்ட்டு 4 into 315, 4, 5, 20, 4,
6, 3, 4, 12. So 1260. So remainder 9. So 26, 30, 14, 18. So 189 வரும். ஸோ அந்த 189 999லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 315 கிடைச்சிடும் இல்லையா? ஸோ 999 999 அதுலேருந்து 189 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 315 கிடைக்கும். அந்த மல்டிபிள் ஆஃப் 315 அது 8 110 999 810 தான் உங்களுக்கு அந்த மல்டிபிள் ஆஃப் 315. இப்போ இதுலேருந்து யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் 2. அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லார்ஜஸ்ட் 6-digit number which when divided by 3579 leaves remainders. ஸோ அப்போ தான் அந்த ரிமைண்டர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ 999808 தான் உங்களுக்கு என்னது அந்த நம்பர். ஓகேவா? 999808 ஆப்ஷன் டியில் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? எல்சிஎம் ஆஃப் 3579 எடுத்துட்டு அதோடைய மல்டிபிள் ஆஃப் நம்பர் எங்கே க்ளோசஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும் 6 digitக்கு. ஸோ அதுதான் வந்து 810 999 810 அதுதான் க்ளோசஸ்ட்டாக இருக்கிற 315ஓட மல்டிபிள். அதுலேருந்து 2 ஹேவ் டு சப்ட்ராக்ட் த டிஃப்ரென்ஸ். 3க்கும் 1க்கும் 5க்கும் 3க்கும் 7க்கும் 5க்கும் 9க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் 2 school bells ring at intervals 36 minutes and 45 minutes. If both bells ring together at 9 a.m. when will they ring together again? ஸோ அப்போ 36 மினிட்ஸ்க்கு 45 மினிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் என்ன வருதுன்னு பார்க்கணும் மினிட்ஸாக. ஸோ அப்போது LCM is we can start with 3, 12, 3, 15, 3, then 3, 4, 3, 5, 3. So, 3, 3, 9, 9, 5, 45, 45 into 4, 180. So, 180 minutes ஆனது LCM. So, first வந்து 9 AM after that 180 minutes எவ்வளோன்னு calculate பண்ணுவோம். So, 9 AM 180 மினிட்ஸ்ன்றது 3 hours இல்லையா? ஸோ 9 AM ப்ளஸ் 3 hours இட் கம்ஸ் டு 12 PM. அதாவது எக்ஸாக்ட்லி 12 noon. ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா? 12 noon. ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும் உங்களுக்கு ஜாப் இஸ் டன். ரைட், அடுத்த கேள்வி. 2 positive numbers differ by 2, 1, 3, 4. When the greater number is divided by smaller number, the quotient is 2 and the remainder is 147. What is the HCF of the greater of two given numbers and 4, 2, 2, 5? Okay, 2 positive numbers differ by 2, 1, 3, 4ன்றாங்க. ஸோ அப்போ greater number minus smaller number is equals to 2, 1, 3, 4. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் கிரேட்டராக இருக்குது, ஒரு நம்பர் ஸ்மாலராக இருக்குன்னா அந்த கிரேட்டருக்கும் ஸ்மாலருக்கும் டிஃப்ரென்ஸாக 2, 1, 3, 4. When the greater number is divided by smaller number, the quotient is 2. ஸோ அப்போ greater number equals to smaller numberால் டிவைட் பண்ணுறாங்கன்னா 2 into, அதாவது 2 தான் quotient இல்லையா? quotient into எதால் டிவைட் பண்ணுறாங்க? ஸ்மாலர் நம்பரால். 2 into ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் ரிமைண்டர் வருது இல்லையா? அந்த 147 ரிமைண்டர். ஓகே, இதுதான் வந்து அந்த கிரேட்டர் நம்பர். தென் வாட் இஸ் HCF ஆஃப் த கிரேட்டர் ஆஃப் த 2 கிவன் நம்பர்ஸ் அண்ட் 4, 2, 2, 5. ஸோ அப்போ பெரிய நம்பருக்கும் கொடுத்துருக்க 4, 2, 2, 5க்கும் HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ G ஈக்குவல்ஸ் 2 into S ப்ளஸ் 147னா இப்போது இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போது 2S ப்ளஸ் 147 minus S equals to 2134. Okay, so அப்போ 2S minus S வந்து S plus 147 அந்த சைடு போச்சுன்னா minus 147. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 7 2. ஸோ அப்போ 12 இந்த 8. ஸோ 20 19. ஸோ அப்போ 1987 வந்துருக்கும் இல்லையா? 1987 is a smaller number. Greater number 2 into smaller number. 2 into smaller number 4, 1. 8, 2, 16, 17, 1. 9, 2, 18, 19, 1. 2, 1, 2, 3. ஸோ அப்போ 3974 ப்ளஸ் 147. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 1 12 1 10 11 1 4. ஸோ அப்போ 4121 வரும். இது திஸ் இஸ் யர் கிரேட்டர் நம்பர். இப்போ அந்த 4121க்கும் 4225க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 4225க்கும் 4121க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். அதோடைய ஃபேக்டர்ஸ் எடுப்போம். ஸோ டிஃப்ரென்ஸை பாருங்கள். 4 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 401. ஸோ அப்போ 104 HCF-ஆக இருக்கான்னு பாருங்கள். 104 இங்கே ஆப்ஷன்ஸில் இல்லை HCF. ஸோ அப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 104ஓட ஃபேக்டர்ஸ் 104ஓட ஃபேக்டர்ஸ்னது 2 52 2வும் இல்லை 52வும் இல்லை. தென் கோ பேக் 2 26. தென் 2 26 ரெண்டுமே இல்லை. தென் அகெயின் கோ டு 2 13. ஸோ அப்போ இதில் எது இருக்குது? 13 இருக்கா? எஸ்.
13 is there, so that must be your HCF. ஓகேவா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து நீங்கள் HCF கால்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா டிஃப்ரென்ஸோடைய ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? தட் இஸ் அ பாயிண்ட். ரைட், அடுத்த கேள்வி, which of the following is the greatest number that divides 104 and 133 and leaves 8 and 5 as respective remainders? ஸோ அப்போ 104க்கும் 8க்கும் ரிமைண்டர் லீவ்ஸ் 8 ரிமைண்டர்னா 104க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 96. தென் 133 5, 128. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள கிரேட்டஸ்ட் நம்பர்னா இதோட HCF கேட்குறாங்க. ஸோ HCF இஸ் 28 + 4 32ஆக இருக்கும், இல்லைனா அதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 32 இருக்குது, இல்லைனா இங்கே செக் பண்ணி பாருங்கள் 32 × 3 அது 32 × 3, இது வந்து 32 × 4. ஓகேவா? ஸோ அப்போ HCF இஸ் 32. ரைட், நெக்ஸ்ட் கேள்வி, when 106328153451 are divided by greatest number x, the remainder in each case is y. What is the value of 3x minus 14y? ஸோ அப்போ இது மூணு நம்பருக்கும் கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும், அதாவது HCF ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஒரு நம்பருக்குலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஸ் எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம்? 106328153451. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணு நம்பருக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். இந்த மூணு நம்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 10632815 டிஃப்ரென்ஸ் இஸ் 2, 11 வந்து 5, 7, 1, 1752. இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னு செக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு. ஸோ 6, 4, 3, 34 + 6. ஸோ அப்போ 636, 1752. இப்போ இதுக்கு நம்ம HCF எடுத்தாலே போதும். ஸோ இதுக்கு நம்ம HCF எடுக்கலாம் அப்படின்னா can take Euclid's division 636, 1752. ஸோ 1 டைம் பண்ணலாம், 2 டைம்ஸே பண்ணலாம் இல்லையா? ஸோ 2 6 12, 2 3 6 7, 2 6 12. ஸோ அப்போ 0, 15 8, 6 minus 2 4. தென் கேன் ஸ்ட்ரீக் 636 இங்கே போடுங்க, 1 டைம் 480. ஸோ அப்போ ரிமைண்டர் 6, 58 + 13, 15. ஸோ அப்போ 15, 156 வந்துருக்கு இல்லையா? 5 + 8 13, 1. ஓகே, ஸோ அப்போ திரும்ப புட் 480 ஹியர். தென் 3 டைம்ஸ் எடுக்கலாமா? 3 5 150 ஆகிடும், 450. எஸ், 3 6 18, 3 5 15, 16, 3 1 3 4. ஸோ அப்போ ரிமைண்டர் இஸ் 70 80 12. ஸோ டேக் 156. ஸோ அப்போ 13 12s are 156. குட். ஸோ அப்போ HCF என்னது? லாஸ்ட்டாக டிவைட் பண்ண நம்பர் தான் அவனோட HCF. HCF ஆஃப் எந்த நம்பர்ஸ்? 1063 2815 3451. இதோட HCF என்னது? 12. ஓகே, இதை தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் எக்ஸ். இப்போது டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் ஒய்ன்னு சொல்கிறாங்க. நான் ஏதாவது நம்பர் எடுத்துங்க, 1063 எடுத்துங்க, யூ டிவைட் திஸ் பை HCF 12. ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 டைம்ஸ் 8 டைம்ஸ் வந்து 8 2 896 வரும். ஸோ அப்போது யூ கெட் 10. ஸோ 103 வரும். அகெயின் 8 டைம்ஸ் 12 96 வரும். ஸோ அப்போ 4 + 3 7. ஸோ அப்போ இந்த ரிமைண்டர் வருது இல்லையா, அந்த 7, இதுதான் உங்களுடைய ஒய். ஸோ திஸ் இஸ் யுவர் ஒய், திஸ் இஸ் யுவர் எக்ஸ். ஸோ அப்போ 3x - 14y கேட்குறாங்க. ஸோ அப்போ 3 × 12 - 14 × 7. ஸோ அப்போ 3 × 12 வந்து 36, 14 × 7 49 × 2 98. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணினா உங்களுக்கு 63 மைனஸ் வரும். ஸோ அப்போ -63 -62 -62 இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும், அதுதான் உங்களோட எக்ஸு. இந்த HCF கொண்டு போயிட்டு டிவைட் பண்ணணும். ஏதாவது நம்பர், எந்த நம்பர் எடுத்து டிவைட் பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டர் தான் ஒய். ஸோ அப்போ அதை வச்சு 3x - 14y வேல்யூ கண்டுபிடிக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? அடுத்த கேள்வி, the ratio of two numbers is 17:6. The product of their LCM and HCF is 102. Sum of the reciprocals of LCM and HCF is. So sum of the reciprocals of LCF and LCM நல்லது 1/LCM plus 1/HCF கேட்குறாங்க. ஸோ அப்போது HCF plus LCM divided by LCM into HCF கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் அதுக்கான மீனிங். ஓகே, இப்போது we have to find HCF and LCM.
ஓகே. ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் என்ன கொடுத்துட்டாங்க? 102ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எல் இன்டூ ஹெச் வந்து இட் இஸ் கிவன் அஸ் 102. ஸோ அப்போ டினாமினேட்டரில் என்ன வந்துடும்? 102 வந்துடும். ஓகே. இப்போது ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே 17:16. இப்போது இந்த ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப்ஓ இல்லை எல்சிஎம்மோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ அப்போ 17a இன்ட்டு 17a இன்ட்டு 6 இதுதான் வந்து அந்த ரெண்டு நம்பர்ஸ் இல்லையா? 17:6 கொடுக்கும்போது 17a 6aன்னு எடுத்துப்போம். இப்போ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஸோ 102ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 6ஆல் கேன்சல் பண்ணால் 1 6 6 7 6 42 17 17. ஸோ அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1னா ஏவோட வேல்யூ என்னது? 1. ஸோ அப்போ ரெண்டு நம்பர்ஸும் 17:16 கிடையாது, 17 and 16 தான் இந்த ரெண்டு நம்பர்ஸுமே. ஸோ அப்போது போத் நம்பர்ஸ் ஆர் 17 and 16. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். ஹெச்சிஎஃப் என்னது? ஹெச்சிஎஃப் ஆஃப் 17 and 16 both are co-prime numbers. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் இஸ் 1. எல்சிஎம் இஸ் ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் வந்து எல்சிஎம். ஸோ ரெண்டுத்தோட ப்ராடக்ட் என்னது? அகெயின் 102 தான் அதோட ப்ராடக்ட். ஸோ அப்போ 1 and 102ஓட ப்ராடக்ட் தான் உங்களுக்கு எல் இன்ட்டு ஹெச் 102ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹெச் ப்ளஸ் எல் என்ன வரும்? ஹெச் இஸ் 1, எல் இஸ் 102. ஸோ அப்போ 102 + 1 இஸ் 103/102. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் யர் ஆன்சர். நீங்கள் எல்சிஎம் 102ன்னு கண்டுபிடிச்சாலே எல்ஹெச் வந்து 102ன்னு போட்டாலே அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் மோஸ்ட்டாக. ஏன்னா எல் இன்ட்டு ஹெச் வந்து டினாமினேட்டரில் வரும்ன்றதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டாலே போதும் இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கேயே நம்ம பண்ணிட்டோம். எல் இன்ட்டு ஹெச் வந்து 102 அப்படின்றது ஃபிகர் அவுட் பண்ணிட்டாலே ஆப்ஷன் டி இருந்தது ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். The numbers are the ratio 1 11 19. Their LCM is 8 7 7 8. Their HCF is. ஸோ அப்போ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ அப்படின்னா இந்த நம்பர்ஸோடைய எல்சிஎம் ஃபஸ்ட் எடுப்போம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தால் 1 11 19 வரும் இந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம். ஸோ அப்போ 8 7 7 8 தான் அந்த நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 1a 11a அண்டு 19aவாக இருக்கும் இல்லையா? இந்த மூணு நம்பர்ஸ். இப்போ இதோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து கொடுத்துட்டாங்க 8 7 7 8ன்னு. ஸோ அப்போது இந்த மூணு நம்பர்ஸையும் நான் மல்டிப்ளை இப்போது இந்த மூணு நம்பர்ஸையும் எனக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? 8 7 7 8 வரும்னு தெரியும். ஸோ இப்போ இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் ஒரு காமன் ஃபேக்டர் ஏ. ஸோ அப்போது இந்த மூணு நம்பர்ஸில் இருக்க காமன் ஃபேக்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்? 1 × 11 × 19 வந்துடும். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்ல வரும். கரெக்டாக? ஸோ அப்போ 8 7 7 8ல் வந்திருக்கும் எல்சிஎம். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 7 7 77. ஸோ அப்போ 10 107 9 திரும்ப 8 வந்திருக்கும். ஸோ 19 வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸு தென் 2 டைம்ஸ். ஸோ அப்போ ஏ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 42. ஓகேவா? ஸோ இதை காமனாக எடுத்து நீங்கள் எல்சிஎம்ல கேல்குலேட் பண்ணுவீங்க. ஏன்னா எல்சிஎம்ல நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் போதும். அந்த ஏக்கு காமனாக இருக்க ஃபேக்டர் தானே அது. அதே சமயம் 1 11 19 வந்து உங்களுக்கு ரெக்கரிங் ஃபேக்டர் கிடையாது. ஏன்றது மட்டும் தான் ரெக்கரிங் ஃபேக்டர். ஸோ அப்போ அதை லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் காமனாக வெளியே எடுத்து. ஓகே ரைட். ஸோ அப்போ 42 இஸ் யுவர் ஹெச்சிஎஃப். தென் எல்சிஎம் ஆஃப் 40 78 and another number x is 7800. Which are the following can be the value of x? ஸோ இப்போ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். இப்போ இந்த 40 78 and another நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 40 78க்கு எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை ரிமூவ் பண்ணிடணும் 7800லேருந்து. ஸோ அப்போது 40க்கும் 78க்கும் எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 40க்கும் 78க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 20 39. ஸோ இப்போ காமன் ஃபேக்டரே கிடையாது இல்லையா? ஸோ இப்போ 39 × 2 78 78 × 2 20. ஸோ எல்சிஎம் இஸ் 8 to 16 7 to 14 15. ஸோ அப்போ 1560 தான் அந்த எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்சிஎம் ஆஃப் 1560வும் எக்ஸுக்கும் எடுக்கிற எல்சிஎம் தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 7800 வரும். நல்லா புரிஞ்சுங்க. 3 நம்பர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துட்டு வர்ற எல்சிஎம்மோட தேர்ட் நம்பருக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எல்சிஎம் வரும். அதுதான் இங்கே கான்செப்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது 1560க்கும் எக்ஸுக்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 7800 வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த 2 நம்பரை இதில் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இங்கே ஆப்ஷனை வாங்க. 180 இருக்குது, 200 இருக்குது, 152 127. இப்போது இந்த 2 நம்பரில்
இதில் வந்து எந்த நம்பர் பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் பி அண்ட் டியை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இந்த 1560 வந்து ஒரு ஒரு நம்பராக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 10 வந்து உள்ள ஒரு நம்பராக இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ அப்போ 156 இன்டூ 10 இங்கே இருக்குது. இங்கே எல்சிஎம்மில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே 78 இன்டூ 100 இருக்குது. ஓகேவா? 78 இன்டூ 100. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 10 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ இப்போ 10 ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா இன்னொரு 0 இங்கே வந்திருக்கிறதுக்கு அவசியம் வந்திருக்காது இல்லையா? ஸோ அப்போ இங்கே வந்து இன்னொரு 5 வந்திருக்கணும். இந்த 156ஓட இன்னொரு 5 வந்திருந்தா உங்களுக்கு இது வந்திருக்கும். ஸோ அப்போ இன்னொரு அதாவது இங்கே ஒரு 10 வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ அப்போ இங்கே வந்து 100ல் ஒரு 10 நீங்கள் எடுத்துடலாம். அப்போ இன்னொரு 10க்கு ஏதோ ரீசன் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது இந்த எக்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு 5 இருந்திருக்கும் இல்லையா? அப்பதான் இந்த 5ல இருந்து இந்த 156ல இருந்து ஒரு 2 வந்துச்சு. இந்த 156 பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வில் கெட் 2 இன்டூ 78. கரெக்ட் தானே? ஸோ அப்போ இந்த 2வும் இங்கே வர போகிற 5வும் சேரும்போது தான் யூ வில் கெட் அனதர் 10. ஒரு 10 வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ அனதர் 10க்கு வரதுக்கான ரீசன் எக்ஸில் ஒரு 5 இருந்தால் மட்டும்தான். இப்போ எக்ஸில் வந்து 5 இருக்குன்னா 152ல 5 இருக்குமா? நோ. 152ல தேர் இஸ் நோ 5. அதே மாதிரி 127லேயும் 5 கிடையாது. ஸோ அப்போ 180 இல்லை 200 இது ரெண்டுத்துல தான் யூ ஹேவ் 5. ஸோ அப்போ இதில் எது 5ஆக இருக்கு, இது ரெண்டுத்துல எந்த நம்பர்ன்றதை யூ கேன் டிட்டர்மைன் நவ் இட் செல்ஃப். இப்போ இந்த 5 2 ரிமூவ் பண்ணிட்டீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 78 வந்திருக்கு. ஸோ அப்போ 78 இன்டூ 10 இன்டூ 10 தான் உங்களுக்கு 78 இன்டூ 100. ஸோ அப்போது இங்கே இருக்க நம்பர் உங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது? 5 கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா? அதை தவிர வேறு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த 5 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 36 வரும். இங்கே 40 வரும். ஸோ இப்போ இந்த 40 மஸ்ட் ஆல்ரெடி பி தேர் அப்படின்றத அதுக்கான மீனிங். 40ல் நீங்கள் பிரிச்சிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 4 இன்டூ 10 வரும். ஸோ இந்த 10 ஆல்ரெடி அதை கான்ட்ரிபியூட் ஆயிருக்கா? எஸ் ஆல்ரெடி இருக்குது. 4 ஆல்ரெடி இருக்கா? எஸ் இருக்கு ஆல்ரெடி. இந்த 78லே யூ ஹேவ் 4. ஸோ அப்போது இங்கே ஆல்ரெடி ரெண்டு நம்பருமே இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. பட் இங்கே 36ல் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4 இருக்குது, ஒரு 9 இருக்குது. இப்போ பிரச்சனையே என்னன்னா அந்த 9 வந்து இங்கே டிவிசிபிள் ஆகுது. 78 டிவைட் பண்ணாது 9. ஸோ அப்போது 9 இஸ் நாட் தேர். ஸோ யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் அனதர் 9. ஸோ அப்போ இந்த 180ன்றது இப்போ பாசிபிலிட்டி இருந்து வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் ஏர் ஆன்சர். சி இஸ் ஏர் ஆன்சர். அதாவது இது வேற மாதிரி எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா 1560க்கும் நீங்கள் 200க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7800 வரும். அது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 10ஆல் டிவைட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 156 200 வரும். 156 20 வரும். தென் we can go with another 2. So அப்போ 7 2 14 8 2 16. So 10. So another 2 3 2 6 9. So அப்போ 5. So அப்போ 39 into 5 உங்களுக்கு 39 and 5 no common factors இல்லையா? ஸோ அப்போ 39 into 2 into 2 into 5 into 10 உங்களுக்கு என்ன வரும்? 7800 கரெக்டாக வரும். திஸ் இஸ் யர் எல்சிஎம். பட் இதுவே வந்து இந்த 200 நெட்டில் 180 போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்காரு. இதோட பெரிய நம்பர் வேறு ஏதாவது வந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஏதாவது 9 வந்து இதில் ஃபேக்டராக இல்லை. அதே சமயம் 2ஓடைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு வாட்டி திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள். ரைட், நெக்ஸ்ட் கேள்வி. Manoj has 200 liters of oil A and 274 liters of oil B. He fills a number of identical containers with two types of oil in a manner that each container has only one type of oil and all containers are completely filled. What can be the maximum volume of each container that Manoj uses so that all the oil that Manoj has of both types can be poured into these containers? அதான் மனோஜிடம் 200 லிட்டர் ஆயில் ஏ 274 லிட்டர் ஆயில் பி உள்ளதுன்றாங்க. ஸோ அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆயிலையும் ஒரு டைப் கண்டெய்னர்லேயே ஃபில் பண்ண பார்க்குறாரு. ஒரு டைப் கண்டெய்னர்னா இந்த கண்டெய்னர் வந்து 200 லிட்டர் ஆயிலில் பிரித்து போடுறதுக்கும் யூஸ் ஆகணும், 274 லிட்டர் ஆயில் பிரித்து போடுறதுக்கும் யூஸ் ஆகணும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 200க்கும் 274க்கும் ஹெச்சிஎஃப். ஸோ இதை நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுனா இந்த டிவிஷன் மெத்தடில் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 2. ஸோ அப்போ 100 into 2 இது வந்து 1 2 3 2 6 1 7 2 14. ஸோ அப்போ 137க்கும் 100க்கும் நோ காமன் ஃபேக்டர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ 2 ஓடே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 200 அண்ட் 274 இஸ் 2. ஸோ அப்போ 2 லிட்டர் ஜார் தான் உங்களுக்கு தேவை. அதாவது 274 லிட்டர் ஆயிலையும் நீங்கள் 2 லிட்டர்ஸாக பிரிக்கலாம், 200 லிட்டர்ஸையும் 2 லிட்டர்ஸாக பிரிக்கலாம். அதான் அதுக்கான மீனிங். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கேள்வி. In finding the HCF of two numbers by division method, the quotients are 1
4, 6 respectively. And the last divisor is 29. What is LCM of two numbers? ஓகே, இப்போ அந்த டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் லாஸ்ட் டிவைசர் 29ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிவிஷன் மெத்தட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு கோஷன்ட் வந்து 1 மேலே போடுவோம். ஸோ அடுத்த கோஷன்ட் வந்து எங்கே போடுவோம் அப்படின்னா செகண்ட் இங்கே போடுவோம். ஸோ அப்போ செகண்ட் கோஷன்ட் இஸ் 4, தென் தேர்ட் கோஷன்ட் என்ன சொல்கிறாங்க 6 சொல்கிறாங்க இல்லையா. தென் லாஸ்ட் டிவைசர் இஸ் 29. ஸோ அப்போ லாஸ்ட் டிவைசர் இங்கே போட்டிருப்போம் கரெக்டாக. அண்ட் தென் லாஸ்ட் ரிமைண்டர் 0 வந்திருக்கணும். அப்போனா தான் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான டிவிஷன் அர்த்தம். ஸோ அப்போ 6 × 29 இங்கே வந்திருக்கு. 6 × 29 6 9 54, 6 2 12. ஸோ அப்போ 174 இங்கே இருந்திருக்கணும். இங்கேயும் 174 இருந்திருக்கணும். அப்போ தான் சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடச்சிருந்துருக்கும். ஸோ அப்போ இந்த 174 இங்கே இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இது எங்கே இருந்திருக்கும்? எஸ், ப்ரீவியஸ் டிவைசராக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் டிவைசரில் we have to put 174. தென் 4 × 174 கீழே இருந்திருக்கும். ஸோ 4 4 16, 4 7 28 29, 144 6. ஸோ இப்போ இந்த 696ஓட எக்ஸஸாக இருந்தது தான் அந்த 29. ஓகேவா? எக்ஸஸாக இருந்தது தான் 29னா இப்போ யூ ஷுட் ஆட் திஸ் 29 டு திஸ் 696. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 1 11 12. ஸோ அப்போ 1 + 7 6 7. ஸோ அப்போ 725 இங்கே இருந்திருக்கும். அதில் வந்து 696 சப்ராக்ட் பண்ணதுனால தான் அந்த 29 வந்திருக்கும். தென் இந்த 696 இந்த 725 எங்கே இருந்திருக்கும்? அகைன் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் டிவைசர். ஓகேவா? ஸோ அப்போ 1 × 725 இங்கே வந்திருக்கும் 725. இப்போ இந்த 174ன்றது எக்ஸஸ். ஸோ அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? இதோட ஆட் பண்ணோம். ஸோ அப்போ 9 9 8. ஸோ அப்போ 899 இஸ் யுவர் நம்பர். 899 and 725 ஆர் யுவர் நம்பர்ஸ். இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 899 and 725. ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணி பாருங்க. 9 × 5 45. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கணும்? 5 வந்திருக்கணும். ஏன்னா தீஸ் டூ நம்பர்ஸ் காமன் ஃபேக்டர் வந்து 3யா? நோ நாட் ஈவன் 3. ஸோ அப்போ காமன் ஃபேக்டரே கிடையாது இல்லையா? 3 கிடையாது. தெர் இஸ் நோ அதர் காமன் ஃபேக்டர். ஸோ அப்போ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 5ன்னு ஒரு ஃபேக்டர் வரும், இதில் வந்து 3ன்னு ஒரு ஃபேக்டர் வரும். எஸ். ஸோ அப்போ 9 5s are 45ன்றது கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 5 வரும். ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 5 வர ஒரே நம்பர் என்னது? 22475. ஸோ திஸ் மஸ்ட் பி ஆன்சர். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபேக்டர் வருது, அங்கே ஒரு ஃபேக்டர் வருதுன்னா அங்கே கண்டிப்பாக அந்த 5ன்ற ஒரு ஃபேக்டர் வரும் எப்படி பார்த்தாலுமே. பட் இந்த 899ல் 2ன்ற ஃபேக்டர் வராது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே 0வும் வராது, இங்கேயும் வராது. ஏன்னா 899ல் there is no 2. ஓகேவா? 725லையுமே there is no 2. ஸோ அப்போ 0 வரதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. தென் அப்போ ஈவன் நம்பரும் வராது. ஏன்னா 9 5 ஆட் நம்பர்ஸ். ஸோ அப்போ அதில் ஈவன் நம்பர் வராது. ஆட் நம்பர் இன்ட் ஆட் நம்பர், ஒன்லி யூ கெட் ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் HCF அண்ட் LCM. இப்போ இதில் எக்ஸசைஸ் கொஷின்ஸ்லாம் இருக்குது, ஆன்சர் கீஸுமே இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே அதில் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கான கொஷின்ஸ் பின்னாடியே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது புரியல அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ஏபிள் டு ஆன்சர் யூ அண்ட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் யூ தேர் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ டவுட் இருந்துச்சுன்னா அதில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரிப்ளை as soon as possible. And then until the next video, keep learning. அடுத்தடுத்து பார்த்துட்டே இருங்க, வாட்ச் பண்ணிட்டே இருங்க. வில் கம்ப்ளீட் த சீரீஸ் வித் பிஃபோர் த எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி. அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். கீப் வாட்சிங் until the next one. Thank you all.